ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். பண்டிகைக்கு லட்டு ஜாங்கிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக இனிப்பு இல்லாமல் மைல்டான ஒரு இனிப்போட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சீனிப்பாகில் ஊறி இருந்தால் கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மைல்டான இனிப்போடு இருக்கும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் தேவைப்படும். 1 லிட்டர் அளவுக்கு கட்டியான பால் எடுத்துருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. பாலை முதல்ல நல்லா காய்ச்சிக்கலாம். பால் காயறதுக்குள்ளே நம்ம பன்னீர் தயாரிக்க தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கீழே ஒரு நல்ல ஆழமான பாத்திரம் வச்சு மேலே ஒரு கண்சட்டி மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு மல் துணி, லேசான காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. டைரெக்டாக காட்டன் கிளாத் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்சட்டி வச்சுட்டு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொதிச்சாக்கில் நல்லா ஒரு 2 தடவை கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க ஆரம்பிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்ந்து பால் கொதிக்க கொதிக்க பன்னீர் பிரிய ஆரம்பிக்கும். முதல்ல பன்னீர் பிரியையில் சுற்றி இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பன்னீர் வரல அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். எல்லா பன்னீரும் தனியாக பிரிஞ்சுட்டு அப்படின்னா சுற்றி இருக்க அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அது தனியாக வந்திருக்க அந்த தண்ணி கலரெல்லாம் போய் அந்த ஒயிட் கலரே இல்லாமல் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இதுதான் கரெக்டான பதம். எல்லா பன்னீரும் பிரிஞ்சுட்டு நம்ம உடனே அடுப்பை அணைச்சிடணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. நம்ம தயாராக எடுத்து வச்சுருக்கிறதுல வடிகட்டிடலாம். நீங்கள் இப்போ கண்சட்டி போடாமல் இந்த துணியை மட்டும் பாத்திரத்துக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம பன்னீரை வடிகட்டையில் அந்த வெயிட் தாங்காமல் டக்குன்னு உள்ளே விழுந்துடும், அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். நீங்கள் கண்சட்டி வச்சுருந்தீங்கன்னா தண்ணியும் வடிஞ்சிரும், கரெக்டாக அதுலேயே செட் ஆகியிருக்கும். பன்னீரை வடிகட்டின உடனே ஒரு 3 கப் அளவுக்கு கோல்டு வாட்டர் இல்லது நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை விட்டு அந்த பன்னீரை அலசிக்கணும். இது கட்டாயம் நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டான பன்னீர் வேணும். நம்ம நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றிருக்கோம் இல்லையா, இன்னுமே கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கூல் வாட்டர் ஊற்றையில் அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட் பன்னீர் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம லெமன் ஜூஸ் விட்டுருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ராக்டும் அதிலேருந்து ரிமூவ் ஆகணும். இந்த மாதிரி தண்ணி விட்டு அதை அலசி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணீரையே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த கீழே கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இது வேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை எடுத்து பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்வீட் பண்ணையில் இந்த தண்ணியை விட்டு கூட நம்ம திரிச்சிக்கலாம் பாலை. ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த தண்ணி தேவைப்படாது. அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம பன்னீரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த துணியை நல்லா டைட்டாக கெட்டி ஏதாவது ஒரு பிளேஸில் தொங்க விட்டு வச்சிடணும். அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தண்ணி வடிய விட்டுறலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலுமே பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஸ்வீட்டுக்கு எப்போதுமே சாஃப்டான பன்னீர் தான் தேவை. இதை அந்த கண்சட்டி மேலேயே வச்சு நான் மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பன்னீர் எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த பன்னீரோட சாஃப்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் டைரெக்டாக பிசைஞ்சு கூட நீங்கள் ஸ்வீட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். டைரெக்டாக பன்னீரை வச்சு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பால் பவுடர் சேர்த்து பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக பண்ணையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜீராவில் போடையில் நிறைய ஜீராவை எடுத்துரும். அளவுக்கு அதிகமாக இனிப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் மைல்டு ஸ்வீட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல கையால் உதுத்து விட்டுக்கலாம். எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், உதுத்து விடையில் பன்னீர் உதிருது. இப்போ இதை அழுத்தி பிசையணும். உள்ளங்கையால் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பூரி மாவு பதத்தில் வந்துடும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். இது குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும் அந்த பதம் வர்றதுக்கு. இந்த மாதிரி மாவு பதத்தில் வந்த பிறகு 2 டீஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இது நேச்சுரல் சிரப்பு, அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த ரோஸ் சிரப் இல்லாட்டி நம்ம ரோஸ் மில்க் பண்ணுவோம் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் அப்படிங்கல கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும், சட்டுன்னு கலர் ஏறிடும். இதை சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
நல்லா ஒன்று போல் வந்துட்டு இது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீரா சீனி பாகு தயார் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு சீனி. நான் 300 கிராம் சீனி எடுத்திருக்கேன். 1.5 கப் சீனிக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் உங்களுக்கு பதம் கரெக்டாக தான் இருக்கும். சீனி நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்கள்ல, பிசு பிசுன்னு வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பன்னீரை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நீங்கள் வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம், அல்லது நீளமாக கூட உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஜாமுன் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டி சைஸில் தான் உருட்டிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நமக்கு கொதிச்சு வரையில் டபுள் மடக்கு ஆகிடும். உங்களுக்கு நல்ல பெருசு பெருசாக வந்துடும். அதனால் சின்ன சின்னதாக உருட்டிக்கிறேன். இது வந்து குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி கொஞ்சம் கூட விரிசலே இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் இல்லைங்க. இது விரிசல் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜீரா உறிஞ்சி எடுக்கும். எல்லாம் உருட்டி தயார் பண்ணி வச்சாச்சு. பாகும் ரெடி ஆகிட்டு. கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் வந்து ஏலக்காய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். கடைசியில் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்ப்போம், அதனால் ஏலக்காய் சேர்க்க வேண்டியதில்லை. தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. பாகு நல்லா கொதிக்கையில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் சேர்த்துக்கணும். உருண்டையெல்லாம் உடையாது. இதில் டைமிங் ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். முதல்ல இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள் அதோட சைஸ் டபுள் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அது நல்ல கொதிச்சு வரையிலேயே நல்ல பெரிய பெரிய சைஸ் ஆகிடும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. திரும்ப மூடி போட வேண்டாம். மூடி போடுறதா இருந்தால் அரை மூடி மட்டும் போடுங்க, முழுசாக மூட வேண்டாம். 10 நிமிஷம் கழிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். நீங்கள் நேச்சுரல் ரோஸ் வாட்டர் கிடைச்சா அதே சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் எசன்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்த்து ஒரு கொதிச்சாக்கில் நம்ம அடுப்பு அணைச்சி மூடி வச்சிடலாம். இது குலோப் ஜாமுன் மாதிரி சட்டுன்னு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். நம்ம மில்க் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும், இனிப்பும் ஜாஸ்தியாக இருக்காது. நம்ம ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சம்மா ஃபுட்ஸ்லேருந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் மசாலாக்கள், ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாமே லைசன்ஸோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம். இதில் திருநெல்வேலி ஸ்பெஷலான கருப்புளுந்து இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, இடி சாம்பார் பொடி, திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பார் பொடி, இது போக மில்லட் ஹெல்த் மிக்ஸு, ராகி கவுனி மிக்ஸு, டயட் மிக்ஸு, களி மிக்ஸு, எல்லா விதமான மசாலாக்கள், ஹேர் ஆயில், ஹேர் வாஷ் பவுடர் எல்லாமே கிடைக்கிது. உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக தயார் பண்ணது. சுக்குமல்லி பொடியெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக வாங்குவீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.